everyone. இன்னைக்கு வீடியோல யூனிட் 4 அப்ளைடு கெமிஸ்ட்ரியில அனாலிசிஸ் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அதுல நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இதுக்கு எல்லாமே இங்கிலீஷ் வீடியோஸ் இருக்கும். இது தமிழ் வீடியோஸ் எல்லாம் ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக. ஸோ அனாலிசிஸ் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், நம்முடைய ஃபுட் வந்து நம்ம எப்படி அனலைசிஸ் பண்ண போறோம், அது எத்தனை பதகமாக்கியிருக்காங்க, எத்தனை கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். So food product analysis involves a range of techniques and procedures used to determine the properties and composition of food items. இந்த டெக்னிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல யூஸ் பண்ற ஃபுட்ல என்னென்ன டைப் ஆஃப் அதோடைய கேரக்டர்ஸ் என்ன இருக்கு, என்ன நல்லது கெட்டது இருக்கு, அதோடைய காம்போசிஷன்ஸ் என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றதை நம்ம ஸ்டடி பண்ண போறோம். This analysis is crucial for ensuring food safety, quality, and compliance with regulations. Okay, so இதை நம்ம செய்யறதுனால நம்மளுடைய ஃபுட் சேஃப்டி, நம்ம அந்த சாப்பிட்ற ஃபுட்டு நம்ம ஹெல்த்துக்கு ஓகேவா, நல்லதா, அந்த ஃபுட் சேஃப்டி, அந்த ஃபுட் குவாலிட்டி, அது குவாலிட்டியான ஃபுட்டா இல்ல வந்து நான் இன்குவாலிட்டியா அப்படின்றது எல்லாமே நாம இதுல அனலைஸ் பண்ணலாம். So this food product analysis involves chemical composition, microbial content, physical properties, sensory properties, regulatory compliance. Okay, so என்னென்னலாம் கெமிக்கல்ஸ் இருக்கு, செக்கிங் நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ். இப்போ நம்ம ஒரு ஃபுட் எடுத்துருக்கிறோம், நிறைய பேர் நூடுல்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அந்த நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த நூடுல்ஸ்ல என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்கு, அதே சமயம் என்ன ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றதை நம்ம அனலைசிஸ் பண்ணணும். தென் மைக்ரோபியல் கண்டென்ட், நம்ம அதை சாப்பிட்ற ஃபுட்ல we have to ensure that there is no harmful microorganism. நம்ம உடம்புக்கு தீங்கிழக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் எதுவும் இல்லை அப்படிங்கறத வந்து நம்ம இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம இதுல அனலைசிஸ் பண்ணலாம். அதோடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸாமைனிங் டெக்ஸ்சர்ஸ், அதோடைய டெக்ஸ்சர், அதை தொட்டு பார்க்கும்போது அது ஷைனிங், டெக்ஸ்சர், கலர், அதோடைய அப்பியரன்ஸ், இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணலாம். Then sensory properties, that is evaluating taste and smell. நம்ம அது கெட்டு போச்சா, நல்லா இருக்கா, அந்த ஸ்மெல்லே வந்து ஆர்கானிக் ஃபுட் ஸ்மெல்லா இல்ல ஆர்டிபிஷியல் ஃபிளேவர்ஸா அப்படின்னு கலரும் ஸ்மெல்லும் வச்சு we can easily identify. So regulatory compliance, that is meeting safety and labeling standard. ஓகே, ஸோ அதோடைய ஏதாச்சும் அதுல ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா, அதோடைய சேஃப்டி தரம் குறைஞ்சிருக்கா அப்படின்றதெல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் ஃபுட். ஓகே, ஸோ நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், மார்னிங் இருந்து நைட்டு முன்னாடி நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ல எல்லாமே ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு நியூட்ரிஷன்ஸ் ஆச்சு நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ல வந்து நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ அந்த நியூட்ரிஷன்ஸ் வேல்யூஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் நியூட்ரிஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலோரிஸ், புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், வாட்டர், இந்த மாதிரிலாம் மெஜாரிட்டியா இருக்கும். ஸோ கலோரிஸ் என்ன ரோல் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் மெஷர்ஸ் தி எனர்ஜி ப்ரொவைடட் பை த ஃபுட். நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கிறோமோ அது நமக்கு எனர்ஜியா, கலோரியா நம்முடைய பாடியில கன்வெர்ட் ஆகும். புரோட்டீன்ஸ் பாத்தீங்கன்னா, இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் பில்டிங் அண்ட் ரிப்பேரிங் டிஷ்யூஸ். நம்முடைய பாடி பில்டப்க்கு புரோட்டீன் தான் ரொம்ப எசென்ஷியல், as well as to repair the tissues inside the body. Carbohydrates பாத்தீங்கன்னா, it's a main source of energy including sugars, starches and fibers. ஓகே, நம்ம நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல என்ன தான் நமக்கு எனர்ஜி கொடுக்குறதப்ப அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு. Then fats, கொழுப்பு, so necessary for energy, cell function and absorption of vitamins. There is a good fat also there, so it's that fat only provides energy to do work. நம்ம ஒரு வேலையை செய்யறதுக்கு நமக்கு அந்த எனர்ஜி இருந்தாதான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். as well as the cell functions and also the absorption of vitamins. அந்த விட்டமின்ஸ் வந்து நம்முடைய பாடியில நம்ம பிளட்ல எப்படி அப்சர்வ் ஆயிட்டு நம்முடைய பாடி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படிங்கறத we can easily study. Then vitamins, organic compounds crucial for various bodily functions, that is for example vitamin C and vitamin D. So this vitamin D we can easily get it from the sunlight. Okay, so this will be very helpful for the bone health. Okay, நல்ல வெயில்ல நம்முடைய உடம்ப நம்ம எக்ஸ்போஷர் பண்ணோம். மார்னிங் வெயில் அப்படின்னு சொன்னா மதியம் 1 o'clock வெயில் எல்லாம் போய் நிற்க கூடாது. மார்னிங் ஏர்லி மார்னிங் 7 to 8, 7:30, 6:30, 6:30 to 7:30 அந்த மாதிரி ஏர்லி மார்னிங்ல நம்ம நிற்கணும்னு சொல்லும் போது விட்டமின் டி வந்து நம்முடைய பாடி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி.
So minerals பாத்தீங்கன்னு சொன்னா inorganic elements like calcium, iron and potassium that support body process. Okay, so calcium நம்ம எடுத்துக்கிற பால்ல, எடுத்துக்கிற கீரையில, வெஜிடபிள்ஸ்ல iron, potassium content, banana எல்லாம் potassium content இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுட்லயும் ஒன்னொன்னு இருக்கு. ஸோ அப்படி நம்ம ஃபுல்லா எல்லாத்தையுமே நம்ம வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கும் போது இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் நம்மளுடைய பாடிக்கு நல்லா கிடைக்கும். Then fiber, it is for the good for gut health. Okay, it's in the digestions and helps maintain healthy weight. Okay, so நம்ம எப்பவுமே சாப்பிடுற ஃபுட்ல கார்போஹைட்ரேட்டும் கம்மியா இருந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருந்துச்சுன்னா it's very easy to digest, so you should not gain the weight. Okay, ஸோ இதுக்கெல்லாம் மெயினா முக்கியமா என்ன தேவைன்னா வாட்டர். நம்ம எடுத்துக்கிற தண்ணி தான் நமக்கு நம்மளுடைய பாடியை வந்து ரீஃபில் பண்ணும், ரிஃபைன் பண்ணும், பியூரிஃபை பண்ணும். So vital for all bodily functions. Okay, so நல்ல body function ஆகிறதுக்கு நல்ல தண்ணி, நல்ல amount of enormous amount of minimum 4 liters, 3 to 4 liters consume பண்ணும். Okay, so what are the food processing method? எப்படிலாம் ஒரு ஃபுட்டை வந்து ப்ராசஸிங் பண்றாங்க, பேக் பண்றாங்க அப்படின்னு பதப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, it should be a raw ingredients into consumable food products. Okay, so நிலத்துல இருந்து கிடைக்கிறத எடுத்து அதை கிளீன் பண்ணி பேக் பண்ணி அதை ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கன்சியூமபிள் ஃபுட் ப்ராடக்ட்ஸா வந்து மார்க்கெட்ல சேல் பண்ணுவாங்க. This include cleaning and sorting, cutting and chopping, cooking and baking, packaging. Okay, so first removing impurities and sorting by size or quality. Okay, ஒரு equal size வந்து remove by impurities அழுக்கெல்லாம் remove பண்ணிட்டு equal size and qualityல என்ன பண்ணுவாங்க, first பிரிச்சு கரெக்டா பேக் தனியா பிரிச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரிப்பேரிங் இன்கிரீடியன்ஸ் ஃபார் குக்கிங், ஃபார் பேக்கிங். எது வந்து குக்கிங் ப்ராசஸ் ஆகும், எது வந்து பேக் பண்ணலாம், இமீடியட்டா யூஸ் பண்றது இருக்கும், கொஞ்ச நாள் பதப்படுத்தி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி செப்பரேட் பண்ணுவாங்க. தென் அப்ளைங் ஹீட் டு மேக் ஃபுட் சேஃப் அண்ட் பிளேட்டபிள். தட் மீன்ஸ் எந்த ஃபுட்டை ஈஸியா நம்ம கொடுத்தா ஈஸியா சமைச்சு டைஜஸ்ட் பண்ணி ஈஸியா சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஈஸியா கிடைக்கும். அந்த ஃபுட் சேஃபை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பேக் பண்ணுவாங்க. ஃபைனலா பேக் பண்ணுவாங்க. ensuring food safely contained for storage and transport. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இது எல்லாமே தனித்தனியா தரம் பார்த்து பிரிச்சு ப்ரிசர்வ் பண்ணி எந்த பொருளை பாட்டில வைக்கலாம், இல்ல கண்ணாடியில வைக்கலாம், இல்ல கண்டெய்னர்ல வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி பேக் பண்ணி சீல் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் பண்ணிட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க. ஓகே, இது ஃபுட் ப்ரிசர்வேஷன்ஸ். இது எல்லாமே ஃபுட் ப்ரிசர்வேஷன்ஸ். ஊறுகாவை பதப்படுத்துவாங்க. இப்பெல்லாம் குழம்பு வந்து என்ன பண்றாங்க, பாக்ஸ்ல பதப்படுத்தி வச்சிடறாங்க, பாட்டில்ல பதப்படுத்தி ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஃபுட் ப்ரிசர்வேஷன் எய்ம்ஸ் டு ப்ரிவென்ட் ஸ்பாயிலேஜ் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஷெல்ஃப் லைஃப். இது வந்து இமிடியட்டா கெட்டு போறதோ அதுல பாக்டீரியா வர்றதோ இல்லாம அதோடைய வாழ்நாள வந்து அந்த ஃபுட்டுடைய குவாலிட்டியை வந்து ஒரு 3 to 4 days எக்ஸ்டெண்ட் பண்ணும். நாட் மோர் தென் தட். அந்த அளவுக்கு அதுக்கு மேல எடுத்தோம் அப்படின்னு சொன்னா தட் 4 நாள்ன்றதே வந்து வேற பெரிய இது. ப்ரிசர்வ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அது ஏதாச்சும் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது கெட்டு போகாம இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் மெத்தட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஃப்ரீசிங். தட் மீன்ஸ் இது ஸ்லோஸ் டவுன்ஸ் த மைக்ரோபியல் growth and enzyme activity. ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது சில்னஸா இருக்கும். அப்ப அதுல மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிரிகளை என்ன பண்ணாது, அவ்வளவு சீக்கிரம் வளராது, அந்த சில்னஸ்க்கு அவ்வளவு சீக்கிரம் வராது. கேனிங் அப்படின்னும் போது சீல்ஸ் ஃபுட் இன் ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் அண்ட் ஹீட்ஸ் டு டிஸ்ட்ராய் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ நல்ல ஒரு சீல் பண்ணிட்டு ஒரு பேப்பர் ஒயிட் ஷீட் மாதிரி ஃபாயில், அலுமினியம் ஃபாயில் ஷீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கேப் போட்டு சீல் பண்ணுவாங்க, அந்த லாக் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் நல்லா ஏர் கேப் எதுவுமே இல்லாம ஏர் போகாதனால என்ன ஆகாது, ஈஸியா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் க்ரோ ஆகாது, டிஸ்ட்ராய் பண்ணாது ஃபுட்டை. The next one is drying process. It removes moisture to inhibit microbial growth. So pack பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல அந்த மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடியோ ஃபுல்லா ட்ரை பண்ணுவாங்க, நல்லா ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா மாய்ஸ்சரைஸா இருந்துச்சுன்னு சொன்னா there is a chance to get microbial growth. So to avoid that அந்த மாய்ஸ்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கிளீனா வந்து ரிமூவ் பண்ணாதான் ஈஸியா மைக்ரோ ஆர்கானிசம் அட்டாக்ஸ், மைக்ரோபியல் growth வந்து இருக்காது அந்த மெட்டீரியல்ல. தென் ஃபர்மெண்டேஷன்ஸ், பதப்படுத்துவாங்க. Uses beneficial bacteria to preserve and enhance the flavors. Okay, fermentations சும்மா ஏதாச்சும் ஒரு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி அதை ஃபர்மெண்டேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த பண்ணெல்லாம் என்ன பண்றாங்க, சும்மா கொஞ்சோண்டு மாவு வைப்பாங்க, மினிமம் அமௌண்ட் ஆஃப் மாவு வைப்பாங்க. ஈஸ்ட் போடும்போது அது எப்படி ஆகும், அப்படியே பெரிய பண்ணா அப்படியே ஃபுல்லா பல்ஃபியா உப்பி வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபர்மெண்டேட் பண்ணுவாங்க, பதப்படுத்தி வைப்பாங்க. அதுக்காக ஃபிளேவர்ஸ்க்கு, ஸ்மெல்லுக்காக அதை என்ன பண்ணிப்பாங்க, ஃபர்மெண்டேட் பண்ணுவாங்க. Then some chemicals should be added to prevent spoilage and extend the shelf life. Okay,
சோடியம் பென்சோயேட் ஆட் பண்றதா இருக்கலாம். அப்ப கெட்டு போகாம இருக்கும். சோடியம் பென்சோயேட் நிறைய உப்பு காரம் இருக்கும். அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீண்ட நாள் இருக்கும் அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. இதெல்லாமே தான் ஃபுட் ப்ரிசர்வேஷன் செய்யலாம். என்னென்னலாம் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரையிங், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஃப்ரீசிங் அண்ட் கேனிங், pickling, fermentation, salting, smoking, backup seal. What is the meaning of drying? That means already we studied that removes moisture to prevent microbial growth. Okay, so moisture ஈரப்பதத்தை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நுண்ணுயிரிகள் பாக்டீரியா வந்து வளராது. அப்புறம் ரெஃப்ரிஜரேஷன் ஃப்ரீசிங் பண்ணணும். தட் மீன்ஸ் ஸ்லோ டவுன்ஸ் த மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அண்ட் என்சைம் ரியாக்ஷன்ஸ். கேன் பண்ணுவாங்க, சீலிங் பண்ணுவாங்க. சீல்ஸ் ஃபுட் இன் ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் and needs to destroy microorganisms. Then pickling. Pickling பாத்தீங்கன்னா they can use the vinegar or brine to create acidic environment that inhibits the bacteria. வினிகரை வந்து எல்லா ஃபுட்லயும் ஆட் பண்ணுவாங்க. அந்த வினிகர் ஆசிட் ஆட் பண்ணும்போது அது பாக்டீரியாவை சீக்கிரம் அழிச்சிடும். அந்த ஃபுட்ல இருக்கிற பாக்டீரியா வராம ஈஸியா அழிச்சிடும். அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா we can use it அந்த ஃபுட்டை. அதுக்கப்புறம் ஃபெர்மெண்டேஷன்ஸ் பண்ணுவாங்க. It uses beneficial bacteria to preserve food and enhance flavor. Okay, so salting பாத்தீங்கன்னா draws out moisture and creates an environment unsuitable for microbial growth. நிறைய சாப்பிட்டு ஊறுகாய் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊறுகாய் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எண்ணெயும் உப்பும் அதிகமா அதுல கொட்டி வச்சிருப்பாங்க. அப்போ உப்பு போட போட என்ன ஆக ஆரம்பிக்கும், அதுல சீக்கிரமா அந்த அளவுக்கு வந்துட்டு என்வாயன்மெண்ட் இஃபெக்டால அந்த ஃபுட் வந்து கெட்டு போகாது. ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு உப்பு சாப்பிடுறோமோ that is not good for health. Okay, so we should not take the much of salt. Okay, then smoking is you use smoke to add flavor and preserve food. Okay, so gas fast பண்றது. Okay, smoking அப்படின்னு சொன்னா we have to fast the flavors to preserve the food. Colors போடுறது ஸ்மெல்லுக்காக, அந்த ஸ்மெல் ஓபன் பண்ணா ஒரு நல்ல ஸ்மெல் வரணும். கலரிங் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கலர் ஃபுட்ஸ், ஆரஞ்சு, கிரீன், ஃபுட் கலர்ல அந்த ஆரஞ்சு அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஃபுட் கலர்ஸ்லாம் நிறைய டார்க் கலர்ஸ் டை, அதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்கானிக் டைஸ் they are using in the food. அந்த கலரிங் எல்லாமே டைஸ். so we should not consume those type of coloring products. Okay, then vacuum sealing பாத்தீங்கன்னா it removes air to prevent oxidation and spoilage. ஓகே, அந்த வேக்கம் ஏர் ரிமூவ் பண்ணிட்டாங்க, அந்த மெட்டீரியல் இருந்து ஏர் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அப்ப அது என்ன ஆகாது, ஆக்சிடேஷன்ஸ் நடக்காது. ஏர் கண்டென்ட் இருந்து ஆக்சிஜன் உள்ள போயிட்டு இந்த கெமிக்கலோட சேர்ந்து நமக்கு ஆக்சிடேஷன்ஸ் நடக்காது, மாய்ச்சர்ஸ் இருக்காது. ஸோ அப்ப நம்ம ஃபுட் ஸ்பாயில் ஆகுது, we can avoid it. ஓகே, ஸோ இன்னைக்கு நாம பார்த்தது ஃபுட் அனாலிசிஸ் பார்த்தோம். அந்த ஃபுட் அனாலிசிஸ்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ல என்ன கலோரிஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ஃபைபர்ஸ், இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கு, அது என்னென்னலாம் ஃபங்க்ஷன் ஆகும், அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும்னா பாடிக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்ற ஃபுட் அனாலிசிஸ் பார்த்தோம். செகண்ட் டாபிக் வந்து ஃபுட் ப்ரிசர்வேஷன் பார்த்தோம். ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ்ல வந்து நம்ம டீடைல்டா பார்க்கல. ஃபுட் ப்ரிசர்வேஷன்ஸ்க்கு காமன் மெத்தட்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க, ட்ரை பண்றது, ரெஃப்ரிஜரேஷன்ஸ்ல வைக்கிறது, கேன் பண்றது, தட் சீலிங் பண்றது, தென் பிக்லிங் பண்றது, ஃபெர்மெண்டேட் பண்றது, சால்ட்டிங், எக்ஸஸ் ஆஃப் சால்ட்டிங் ஆடட் டு த ஃபுட் மெட்டீரியல், தென் ஸ்மோக்கிங், வேக்கம் பண்ணி ஹேர் ரிமூவ் பண்ற ப்ராசஸ், இதெல்லாம் ஆர்டினரியா காமனா எந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாலும் இதை காமன் மெத்தடா யூஸ் பண்ணிட்டு ஸ்பெஷலைசேஷன் மெத்தட்ஸ் போவாங்க. ஸோ காமன் மெத்தட் முடிய மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். the specialization methods எல்லாமே we will see in the next video. Thank you all. We will meet in the next video.